நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, ஆரா மீன் வளர்த்துறதுக்காக ரொம்பவும் குட்டியா கேட்டிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா, பவுல்ல வளர்த்த போறாராமா. அவரு எப்படி வளர்த்த போறாரோ எனக்கு தெரியல. நமக்கு அவர் கேட்ட அந்த ஆரா மீன இந்த வலையில தான் பிடிக்க போறோம். நானும் ஆரா மீனை பிடிச்சி கொடுப்பேன்னு ரொம்ப வீராப்பா கிளம்பிட்டேங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது பகல் நேரத்தில் ஆரா மீன் பிடிக்கிறது ரொம்பவும் சுலபம் இல்லைன்னு. அதுலேயும் சிறிய அளவில் இருக்கிற ஆரா மீனை எப்படி பிடிக்க போறேன்னு எனக்கே தெரியலங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பார்க்குற எல்லா இடத்துலையும் விசிறி வலை எடுத்து வீச வேண்டியதுதாங்க. ஏதோ ஒரு தடவை வட்டமா விழுந்தா பரவாயில்லங்க. வீசின எல்லா தடவையும் கோணமோனலா விழுந்தா எப்படி? இருந்தாலும் நம்ம முயற்சியை விட்டுருவோமா? ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியா ஆரா மீன் குட்டியை நம்ம பிடிச்சிட்டோங்க. உண்மையிலே சொல்லணும்னா ரொம்பவும் அழகா இருக்கு அந்த ஆரா மீனை பிடிக்கிறதுக்காக நாங்க நிறைய மீன் குஞ்சுகளை பிடிச்சிட்டோங்க. நம்ம கிட்ட மாட்டின மீன் குஞ்சுகளை எல்லாம் மறுபடியும் தண்ணீர்லயே விட்டுட்டு நமக்கு தேவையான இந்த ஆரா மீனை மட்டும் ரொம்பவும் கவனமா ஒரு கவர்ல போட்டுறலாங்க. சிறிய அளவுல இருக்கும்போது பார்க்கவே ரொம்பவும் அழகா இருக்கு இந்த ஆரா மீன். பெருசாகும் போது அப்படியே பயங்கரமாயிருதுங்க. இந்த ஆரா மீனை அவர் எப்படி வளர்த்த போறாருன்னு எனக்கு தெரியலங்க. ரொம்பவும் அழகா இருக்க இந்த ஆரா மீனை அழகா ஒரு பார்சல் பண்ணி அவருக்கு அனுப்பிச்சிட வேண்டியதுதாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு இது போல பதிவை தவறாம பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.